திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலும் உங்கள் யாவருடைய ஜெபத்தினாலும் ஆதரவினாலும் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கெட்டி எழுப்ப அங்கே அநேகர் வந்து தங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். இதான காலத்தில் அமைதியான ஒரு இடம் கிடைக்காதா, சமாதானமான ஒரு இடம் கிடைக்காதா, ஜெபித்து கொண்டே இருக்கிற இடத்துல போய் நான் தங்க மாட்டேனா என்று ஏங்கி தவிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு. எத்தனையோ முதியோர் இல்லங்கள் குவிந்து போய் கிடக்கின்றன. ஆனால் ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக நாசிரியத்தில் இருக்கிற இந்த இடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கின்றது. ஏனென்றால் தினந்தோறும் இங்கே ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். எல்லா விதங்களிலும் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கின்றோம். துணிகளை துவைத்து கொடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, சுவையான சூடான உணவை நாம் திருப்தியாக கொடுக்கின்றோம். நல்ல ஆரோக்கியமான தண்ணீரை நாம் கொடுக்கின்றோம். விசாலமான இடம், அடைஞ்சு கிடக்குங்கிற அவசியமே இல்லை, வாக்கிங் போவதற்கான இடம் என்று எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுத்துருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படி இருக்கின்றபடியினாலே நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தில் வந்து சேர விரும்பினால் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அங்கே தங்கி பணிபுரிவதற்கு நமக்கு ஆட்கள் தேவை. அங்கேயே இருக்கணும், அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்யணும். ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறவங்க, அங்கேயே நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னையில் காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்பல் மெயின் ரோட்டில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸிலும், மாலையிலே 6 மணிக்கு பாலர் கல்வி நிலையம் வேப்பெரி புரஷவாக்கத்தில் இருக்குது. நேராக உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். அதில் மாடியில் முதலாவது தளத்தில் வில்லியம் டெய்லர் ஹால் இருக்கிறது. அங்கே வைத்து மாலை கூட்டங்கள் நடைபெறும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கூட்டத்தின் இறுதியிலே நிச்சயமாக நல்ல உணவுகள் உங்களுக்காக வழங்கப்படும், தனித்தனியாக ஜெபிக்கப்படும். வாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை நீங்கள் பெற்று செல்லுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, எரேமியா 32:27 நான் வாசிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்துல ஒன்றை சொல்லுகிறார். நான் தான் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த பூமியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜனங்கள் வாழ்கிறார்கள். அப்போ அந்த உலகம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. எத்தனை நாடுகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்கர்கள் இருக்கின்றனர், அமெரிக்கர்கள் இருக்கின்றனர், யூரோப்பியர்கள் இருக்கின்றனர், அரேபியர்கள் இருக்கின்றனர், ஆசியா மக்கள் இருக்காங்க. நம்ம நாட்டிலே எத்தனையோ மொழி பேசுகின்ற எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி கோடி பேர் இந்த பூமியில் தோன்றி மறைகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தேவன் நானே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இங்கே பேசுகின்றார். வழக்கமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆறுதல் அளிப்பவைகளாக, தேர்தல் அளிப்பவைகளாகவே இருக்குமே அன்றி தன்னை குறித்து உயர்வாக ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் மிக ரேர் தான். அவர் எப்பவும் நமக்கு ஆறுதல் அளிக்க முடியாதான் பேசுவார். நீ பயப்படாதே, நீ தைரியமாயிரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது,
நான் உன்னை பலப்படுத்துவேன், உன் வழக்கரத்தை பிடிச்சிருக்கிறேன், பயப்படாத. ஏசப்பா வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு வார்த்தைகளை தான் பொதுவாக ஆண்டவர் பேசுவாங்க. பைபிள் எடுத்து பார்த்தாலே நீ பயப்படாதே பயப்படாத பயப்படாத, ஏன்னா நம்மளை பயமுறுத்துறதுக்கு 1000 காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவர் நன்றாக அறிவார். அதனால தான் மகனே, நீ வேலை பார்க்குற இடத்துல பயப்படாத, நீ சர்ச்சுக்கு போகிற இடத்துல பயப்படாத, நீ வசிக்கிற இடத்துல பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன், நீ அசைக்கப்பட மாட்ட, நீ பொல்லாதவர் மேலே எரிச்சல் அடையாத, பாவிகள் மேலே பொறாமல் கொள்ளாத, அப்படிலாம் நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிற வார்த்தைகளும் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. நீதிமொழிகளை பார்ப்பீர்கள் என்றால் எக்கச்சக்கமான ஆலோசனைகள் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகின்றன. நமக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வமாக, நம்மை பலப்படுத்துகிற தெய்வமாக, நம்மை கண்டிக்கிற வார்த்தைகளாக பேசுகிற தெய்வமாக, நமக்கு வழி காண்பிக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஒரு வார்த்தையை பாருங்கள், நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். இதெல்லாம் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அக்கறையை காண்பிக்கின்றது. பிள்ளைகளை பெற்றுவிட்டு அக்கறையே இல்லாமல் இருக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஒருவேளை மிருகங்களை வளர்ப்பார்கள், வாங்கி வச்சுருப்பாங்க, அதை குறித்து அக்கறையே படாமல், சாப்பாடே போடாமல் இருக்கிறவங்க உண்டு. அது எவ்வளோ பாடுபடுதுன்னு சொல்லி கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அக்கறையுடைய தெய்வமாக இருக்கிறபடியினாலே, இந்த பூமியில் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே, சமாதானமாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே, அவருடைய பிள்ளைகளாகி நம் மீது அதிக பாசம் வைத்து அவர் நம்மிடத்தில் இடைபடுபவராக இருக்கிறார். நான் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், நித்திய புயங்களால் உன்னை வரைந்து கொள்ளுவேன், நித்திய காரணத்தியால் உன்னை வரைந்து கொள்வேன். உங்களை நான் இந்த வேலைக்காரன் என்று அழைப்பதில்லை, நண்பர்கள் என்று நான் அழைத்தேன். இதெல்லாம் ஆண்டவர் பல்வாறு பேசி நம்மிடத்தில் அவர் வைத்திருக்கிற அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அப்படியாவது நம்ம அவரை நேசிக்க மாட்டோமா, அவரை புரிந்து கொள்ள மாட்டோமா என்று. தாய்மார்கள், தகப்பன்மார்கள் இன்றைக்கு தங்களை நேசிக்காத வெறுக்கிற அநேகரை பார்த்து எப்படியாவது அவர்கள் தங்களை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று போராடுகிறார்கள். அன்றைக்கு ஒரு சகோதரி என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு மகள், கணவர் விபத்திலே மறித்து விட்டார். தன்னுடைய பாசத்தையெல்லாம் வைத்து அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை இப்பொழுதுதான் கல்லூரியில் காலடித்து வைத்திருக்கிறாள். கண்டித்தால் என்ன கண்டித்தாலும் பதிலுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாள், கீழ்ப்படியவே மாட்டா. அன்றைக்கு நான் அவளை அடித்தேன், இப்படி பண்ணாத, பெரியவங்களை எடுத்து பேசணும் அடித்தேன். அவள் என்னை பதிலுக்கு அடிக்கிறாள். நான் மறுபடியும் அவளை அடிக்கிறேன், எல்லாரும் மத்தியில் என்னை அவள் திருப்பி அடிக்கிறா. எனக்கு என்ன பண்ணே தெரியல என்று சொல்லி அவள் கதறி அழுதார். இன்னைக்கு பாருங்கள், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்கள். கணவர் இல்லை, மறிச்சிட்டாரு. அவங்க அந்த பிள்ளைக்காகவே வாழ்கிறாங்க, அதுக்காகவே எல்லா தியாகம் செய்கிறாங்க. அந்த பிள்ளையை அடித்தா அந்த பிள்ளை திருப்பி அடிக்குது. அந்த பிள்ளை நீ நாசமாக போவ, நீ விளங்க மாட்டேன்னு சொல்லுது. பாலூட்டி சீரூட்டி வளர்த்து அந்த பிள்ளைக்காகவே வாழுகிற அந்த தாயை அந்த பிள்ளை சற்றேனும் புரிந்து கொள்ளாதபடிக்கு வார்த்தைகளினால கேவலமாய் பேசி சாபங்களை கொடுத்து திருப்பி அடிக்கிறது. என்ன சொல்ல? இந்த உலகத்தில் இதுபோல் குடும்ப கஷ்டங்கள், பிள்ளைகள்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கல, கணவன்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கல, யாருக்காக வாழ்ந்தோமோ அவங்களே தூக்கி வீசுகிறாங்க. எதுக்காக வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல என்றெல்லாம் பல்வாறு இன்றைக்கி ஜனங்கள் கலங்குறாங்க. அவங்கள பலப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பைபிளே இந்த பூமியில் இருக்குது. சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ண வேண்டும், பலனை பெருக பண்ண வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஆண்டவர் இந்த பைபிளை வைத்திருக்கிறார். நீ எப்பெல்லாம் உங்களுக்கு மன கவலையாக இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ, உங்களுடைய ஆத்மா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கொள்ளுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையற்று போகிறீர்களோ, அன்றைக்கு இந்த பைபிளை எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை வாசிக்கிற பொழுது நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். என்ன கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், நான் குறிப்பிட்டேனே இந்த தாயார், விதவை தாயார், கல்லூரியில் படிக்கிறவங்க அடித்தான்னு சொல்லி, அதே மாதிரி நிலைமைகள் வந்தால் கூட, முழுவதும் இருட்டாக தோன்றினாலும் கூட, எங்கே போகிறோன்னே தெரியாமல் போனாலும் கூட, அடுத்து ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு கூட வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்தால் கூட பரவாயில்லை.
ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். தேவனுடைய வசனங்கள் உங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன், என் முழந்தாளில் வைத்து உன்னை தாளாட்டுவேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆத்துமாவில் பலன் கொள்கிறது. இப்படியாக ஆண்டவர் நம்மை ஆற்றுவதற்காக தேற்றுவதற்காக அவர் முயற்சி செய்கின்றார். ஆண்டவருடைய அன்பை நான் நினச்சி பார்க்குறேன். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது, 28 வருடங்களுக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்ட பொழுது, நான் பக்குவம் இல்லாதவனாக இருந்தேன். உலகத்தை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாதவனாக இருந்தேன். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும் என்று எனக்கு தெரியாதவனாக இருந்தேன். ஊழியத்தை குறித்து அறியாதவனாக இருந்தேன். இந்த உலகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை நான் தெரியாதவனாக இருந்தேன். எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதவனாக இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் ஊழியத்திற்காக பயிற்சிவித்தார். ஆரம்ப காலத்தில் அதிக பாடுகளின் வழியாக, தோல்விகளின் வழியாக, அவமானங்களின் வழியாக நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். அதுதான் தேவ சித்தம், என்னை பலப்படுத்துறதுக்காக, ஆவிக்குரிய அடிச்சுவடு பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி கஷ்டங்களின் வழியாக ஆண்டவர் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். எனக்கு அது வரைக்கும் வெற்றியாக இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஊழியத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு கடும் தோல்வி வந்தது. யாருக்கும் இல்லாத வல்லமையை தேவன் கொடுத்துருந்தார். அதை அப்படியே அவர் பிடுங்கி கொண்டார். நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் வெற்றி பெறணும், வேலை கிடைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான எனக்கு ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த வேலை கிடைத்தால்தான் நான் வாழ முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று நானே நினைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கதறி அழுது நான் போராடி ஜெபிக்கின்றேன். ஒரு நாள் காலை நேரத்தில், வாலிப காலத்தில் என்னுடைய ஹாஸ்டல் அறை கதவை, ரூம் கதவை பூட்டிக்கிட்டு நான் கதறி அழுது 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 ஜெபிக்கிறேன். சத்தமாய் ஜெபிக்கிறேன், கதறி அழுகிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறுக்கிடணும். ஆண்டவரே, நீங்கள் நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் கதறி அழுகிறேன். கண்ணீர் மாலை மாலையாய் வருகிறது. அப்பொழுது யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ அது ஒரு விடுமுறை நாள், யாருமே நடமாட்டமே இருக்காது, எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க. யார் ரூம் கதவை தட்டுறான்னு சொல்லி, சரி அவங்களுக்கு நம்முடைய கண்ணீர் தெரியக்கூடாது என்று நான் என் கண்ணீரை துடைத்து விட்டு கதவை போய் நான் திறக்கிறேன். யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். முன்ன பொண்ணு தெரியாத ஒருத்தர் நிற்கிறார். இப்போ அவர் என்ன விஷயம் நான் கேட்ட உடனே, இந்த அட்ரஸ் தெரியுமா, இந்த ஹாஸ்டலில் இந்த ரூமில் யாரோ ஒருத்தர் இருக்காரன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. நான் சொல்லி, சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க, நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பிஸியாக இருக்கிறேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் என் கதவை பூட்டி விட்டு மறுபடியும் நான் கதறி அழ ஆரம்பிக்கிறேன். என் தகப்பனே, என் தகப்பனே என்று நான் கதறி அழ ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் கண்ணீராய் கொட்டுகிறது. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே யாரோ கதவு தட்டுறாங்க. யாரடா கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் திறந்து, அதே ஆள் நிற்கிறார். இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறார். தெரியாதுன்னு இப்போ தானங்க சொன்னேன், ஏங்க என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க சொல்லிட்டு கதவை போட்டுட்டு மறுபடியும் நான் கதறி அழ ஆரம்பிக்கிறேன். கண்ணீர் குறையுது. மறுபடியும் அந்த அவங்கள்ட்ட பேசுனதுனால, கவனம் செதறதுனால அந்த கண்ணீர் குறையுது. அழ சரியாக முடியல. மறுபடியும் அழ ஆரம்பிக்கின்றேன். மறுபடியும் கதவு தட்ட சதம் கேட்குது. திறந்து பார்த்தா அந்த ஆள் இந்த அட்ரஸ் தெரியுமாங்கன்னு கேட்குறாரு. உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கதவை பூட்டி விட்டு நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன், எதற்காக இந்த நபர் மறுபடியும் வருகிறார், யார் இவர், ஏன் எத்தனையோ அறைகள் ரூம் இருக்கும்போது எவ்வளோ ஆயிரக்கணக்கான அறைகள் ஏன் ரூமு கதவை ஏன் தட்டுறார் என்பதை நான் யோசித்து பார்த்த பொழுது, தேவன் அந்த நாளிலே நான் அழுவதை விரும்பாதபடி அந்த தூதனை அனுப்பி என்னுடைய அழுகையை நிறுத்த விரும்பினார். அதனால தான் அவர் கதவை தட்டினார் என்பதை புரிந்து கொண்டேன். உடனடியாக நான் ஆண்டவரிடத்தில் சமாதானமானேன். அடுத்து வருவதற்காக நான் ஆயத்தப்பட ஆரம்பித்தேன். அன்றைக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்காதபடினால்தான் இன்றைக்கு நான் ஆசிரியத்திற்கு வந்து, சொந்த ஊருக்கு வந்து, ஒரு கல்லூரியில் பேராசிரியராய் வேலை பார்க்க ஆண்டவர் வழிகளை திறந்து ஊழியக்காரனாக மாற்றி இத்தனை 1000 லட்சம் பேருக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றினார். தேவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறபடியினாலே, பார்த்து கொண்டே இருக்கிறபடியினாலே, நாம் அழுவதை தாங்க முடியாதபடி அவருக்கு துடிக்கின்றபடியினாலே யாரோ ஒருவரை அனுப்புகிறார், தன்னை தூதரை அனுப்புகிறார். அவன் அழுகையை நிறுத்து என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி வாழ்க்கையில் ஆற்றி தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? Why he is saying like that? Is there anything too hard for me to perform? என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்று இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதாவது ஆண்டவர் அப்பட்டமாய் சொல்லுகிறார், எல்லாமே எனக்கு செய்ய முடியும், இந்த பூமியில் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இதை கண்டிப்பாக நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அவர் நேசிக்கிறபடி நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். ஏன்னா நிறைய நேரத்தில் இது நடக்குமா, அது நடக்குமா, இது காரியம் கிடைக்குமா, கிடைக்காதா,
என்றெல்லாம் நாம் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய வயதை பார்த்து, நம்முடைய சம்பளத்தை பார்த்து, நம்முடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் கிடைக்குமா என்று நாமே இது முடியாது என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். நமக்கு முடியாததான், மனிதர்களால் இது கூடாதான், தெய்வத்தினாலே கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னால் செய்ய முடியாதுன்னு ஒரு காரியம் ஒன்று இருக்குதா இந்த பூமியில? எதை வேண்டுமென்றாலும் என்னாலே செய்ய முடியும். அதனால் அவர் செய்கிறாருன்னா அவருக்காக செய்யலை. இது வானத்தையும் பூமியும் ஆண்டவர் படைச்சார், இந்த மரங்களை படைச்சார், மீன்களை படைத்தார், ஆனிமல்ஸை படைச்சாருன்னா அவர் தனக்காக படைக்கவில்லை. மனிதர்களாகிய தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்காக, எனக்காக, உங்களுக்காகத்தான் அவர் அதை படைத்தார். இப்போ அவர் கேட்காருனா, என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டானா, அவர் அதை தனக்காக செய்ய போகிறதில்லை, எனக்காக உங்களுக்காக செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? இதை வசனத்துடைய கான்டெக்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, நீங்கள் அவரை நேசிக்கிறதுனால, அவருக்காக வாழ்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால, ஊழியத்தை தாங்கிறதுனால, ஊழியத்தில் முன்பாக இருக்கிறதுனால, ஊழியக்காரர்களை தாங்கி பிடிக்கிறதுனால கர்த்தர் கேட்கின்றார், என் மகனே, என் மகளே, எனக்காக இவ்வளவு வைராக்கியமாக இந்த பூமியிலே வாழுகிறாயே, பாகாலுக்கு முன்பதாக உன் முழங்காலை முடக்காதபடி என்னை மாத்திரம் நேசித்து எனக்காக எவ்வளவு தியாகத்தை செய்கிறாயே, எனவே உனக்காக செய்ய முடியாத, உன் பிள்ளைகளுக்காக நான் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் கேட்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் எப்பவுமே நமக்கு அவர் அதிசயமான காரியங்களை செய்யணும், அற்புதமான காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டு யூ நோ தட்? அது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையாவது அற்புதத்தையாவது ஆண்டவர் பெற்றிருக்கீங்களா? உடைய அதிசயங்களை காணப்படவே ஆண்டவர் சொல்றது யாரோ ஒருவருக்காக அல்ல, யாரோ ஒரு மனிதனுக்காக அல்ல, அவர் எனக்காக, உங்களுக்காக சொல்லுகிறார். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்காப்பா. முதலாவது, டேஸ்ட் அண்ட் சீ தட் காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் தருகின்ற அதிசயங்களின் மூலமாக, அவர் செய்கின்ற அற்புதங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் உணர்த்தப்படும். எங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். அப்பொழுது அவருக்கு சம்பளம் வரவில்லை, ஆனால் கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருக்கிறார், ஸ்கூலில் வேலை பார்க்குறார். ஒரு நாள் அவர் வீட்டிலே தோசை சுட்டு விட்டார். சட்னி வைக்கணும், தேங்காய் இல்லை. அப்போ ஒரு பைபிளை பார்த்தா காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்ததுன்னு சொல்லி அங்கே எலியாவை போஷித்ததை, ஆண்டவர் போஷித்ததை குறித்து வைத்திருக்கிறது. அப்போ அவர் ஜெபம்னாரா, ஆண்டவரே இது உண்மைன்னா நீங்கள் உங்களுடைய தாசனாகிய, ஊழியக்காரனாகிய, தீர்க்கதரிசியாகிய எலியாவை காகங்களின் வழியாக போஷிச்சிருப்பீங்க, என்னையும் போஷிங்கன்னு சொல்லி ஜெபம்னாரா. சில நிமிடங்களுக்குள்ளாய் ஒரு காக்கா ஒரு உடைக்கப்பட்ட தேங்காயில் பாதி தேங்காவை அவருக்கு முன்னால் போட்டுட்டு போச்சான். ஆச்சரியம் தாங்க முடியலையா. உடனடியாக அந்த தேங்காய் வைத்து அரைத்து சட்னி வைத்து அவர் சாப்பிட்டாரா, ஆண்டவர் துதித்தாரா. தேங்காய்ங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், அதில் ஒரு பாதி முறிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் பைபிளை வைத்து கர்த்தரிடத்தில் கேட்கிற பொழுது ஆண்டவர் அதே அதிசயத்தை இந்த நாளிலும் அவர் செய்வார் என்பதை அவர் உணர்ந்த பொழுது அவர் மிகவும் பரவசப்பட்டாராம். பிரியத்துக்குரியவர்களே, அதிசயங்களை தினந்தோறும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும், அவர்களை அதிசயங்களின் வழியாக நடத்தி செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதிசயங்கள் மேலே, அற்புதங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அப்படி அதிசயம் நடந்தால் அதை கொஸ்டின் கேட்கறதும், அது எப்படின்னு பரியாசம் பண்ணுவதற்கும் ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதிசயங்களை கேட்கக்கூடாது, அற்புதங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவதற்கே ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே உனக்காக செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் இருக்கிறதா உன் வாழ்விலே? நான் உனக்காக செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இருக்கிறதா? நாம் அதிசயங்களை காண வேண்டும் என்று வாஞ்சிப்போம். வியாதி இருக்கிறதா? மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா? நாள் குறித்து விட்டார்களா? உங்கள் குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இயேசு அற்புதம் செய்வார், மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிற என் பிள்ளையை எழுப்புவார் என்று விசுவாசியுங்கள். எல்லா பிஸ்னஸும் போயிடுச்சு, கடன் மேலே கடன், ஒன்றுமே இல்லை, டெட் எண்டு வந்தாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் எனக்காக ஒரு பாதை திறப்பார் என்று விசுவாசியுங்க.
நான் எப்பொழுதுமே அதிகமாக ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக, விசுவாசியாக நான் வாழ்கிறேன். கண்ணு மண்ணு தெரியாமல் ஆண்டவர் விசுவாசி. ஒரு சமயம் வாலிபர்கள்லாம் கூடியிருந்த பொழுது ஒரு பிசாசு பிடித்தவர்கள் வந்தார்கள். நான் எக்கச்சக்கமாக ஆண்டோடைய வல்லமையை வெளிப்படுத்தி, நான் அப்போ தான் பயங்கர பலப்பட்டிருக்கிற காலம், அந்த ஆவியை ஓட விட்டு துரத்துவதை கண்டு கூட இருந்த வாலிபர்லாம் திகைத்து போனார்கள். இந்த மனிதனுக்கு இவ்வளோ வல்லமை என்று கொடுத்துருக்கிறாரா, இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், பிசாசுகள்லாம் கீழ்ப்படித அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போனாங்க. அன்னிலிருந்து அவங்க இன்னும் ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க. ஒரு நாள் சாப்பிட்ருக்கும் போதில் ஒரு வாலிபன் கேட்டான், அண்ணன் எப்படி முடியுது, இவ்வளோ பெரிய ஆவிகள்லாம் இவ்வளோ சாதாரணமாக நீங்கள் துரத்துறீங்க? நான் சொன்னேன், எனக்கு ஏசப்பா மேலே விசுவாசம் ஜாஸ்தி. இயேசு கிறிஸ்து பெரியவர், எல்லாவற்றையும் விட பெரியவர், எல்லா ஆவிகளை விட பெரியவருங்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறதுனால நான் துணிந்து இதை செய்கிறேன் தம்பி என்று சொல்லி நான் சொன்னேன். ஏசப்பா மேலே நமக்கு விசுவாசம் இருக்கிற பொழுது பிசாசுகளை துரத்த முடிகிறது, நல்லபடியான ஊழியத்தை செய்ய முடிகிறது. வாழ்வில தேவைகள் என்று ஒன்று வந்து நம்மை நெருக்குகிற பொழுது தேவன் அதை சந்திப்பார் என்று நம்மாலே விசுவாசித்து அதற்காக போராடி ஜெபிக்க முடிகிறது. ஜெபிக்கிற பொழுது அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது. வியாதி வருகிற பொழுது ஏசப்பாவால் அதை சுகப்படுத்த முடியும் என்று நம்மாலே விசுவாசிக்க முடிகிறது. ஆண்டவரத்தில் போராடி ஜெபிக்க முடிகிறது. அப்பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கூட அப்படியே சுகத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எசேக்கியா ராஜா சொல்ல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பு உத்தமமாய் நடந்ததையும் நான் உம்மை பின்பற்றியதையும் தயவாய் நினைத்தருளும் என்று அவர் அழுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். 15 வருடங்கள் உன் ஆயுசு காலங்களை நான் கூட்டேன். 15 years ஐ had to. கொஞ்ச நேரம் அழுதுனாலங்க, கொஞ்ச நேரம் கண்ணீர் வெடித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணதுனால சாக வேண்டிய மனுஷன் அடுத்தாப்புல இன்னும் 15 வருஷம் இந்த பூமியில் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்தாரா? எவ்வளோ அதிசயமாக இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறாரு. பண்ண உடனே அந்த மனிதன் இந்த பூமியிலே 15 வருடங்கள் நோய் நொடி இன்றி ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை ஒரு லீட் பண்ணார். போன வாரத்தில் ஒரு அம்மா ஃபோனில் கூப்பிட்டாங்க, ஊட்டியிலேருந்து கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர், என் மகளுக்கு 6 வருடமாக குழந்தையே கிடையாது, டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் உங்களை ஃபோனில் அழைச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு ஞாபகமே இல்லை, சம்பவம் நடந்து 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு, உங்களுக்கு 1 வருடத்துக்குள்ளாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா, உங்கள் பேரப்பிள்ளை பிறப்பா, உங்கள் மகளுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜெபிச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ப்ரேயர், அவ்வளோதான். ஹார்ட்லி 3 minutes கூட இருக்காது. அவங்க கூடும்போது ஃபோனில் நம்பரை டிவியில் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. நான் உடனே ஜெபம் பண்ணுறேன், பிரச்சனையை சொன்ன உடனே 1 வருஷத்துக்குள்ளே ஏசப்பா ஒரு ஆண் குழந்தையை தருவார். அதன்படியே ஆண்டவர் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றி அந்த தாயாருடைய மகளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்துருக்கார் 1 வருஷத்துக்குள்ள. அவங்க என்னை பார்த்து சொல்கிறாங்க, பிரதர், நீங்கள் சொன்னபடி அப்படியே நடந்து போச்சு. ஒரு 2 நிமிஷம் ஒரு ஃபோனில் ஒரு அம்மாவுக்கு யாருனையும் தெரியாத அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க, பேரப்பிள்ளையை காண முடியல. ஐயா, நீங்கள் நினைங்க, அவங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையை கொடுங்க, அம்மா ஏசப்பா உங்களுக்கு ஒரு பேரனை கொடுப்பாங்கம்மா 1 வருஷத்துக்குள்ளே. அது அப்படியே ஆண்டவர் கணம் பண்ணினா. இன்றைக்கி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, என் மகன் சண்டை போட்டு 2 மாதமாக வீட்டை விட்டு போயிட்டான், எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணையா, நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் மகன் வரப்போகிறான்னு ஏசப்பா சொல்கிறாருன்னு சொன்னீங்க, அடுத்த நாளே மகன் வந்துட்டாயா. 1 நிமிட ஜெபம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். நான் பெரிய ஜாம்பம் வாங்குறதுக்காக இது சொல்ல வரலை. நான் பாடுகளில் ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன். எனக்குள்ளே இருக்கிற இயேசு எந்த அதிசயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறதுனால, பெரியவராக இருக்கிறதுனால அவர் அப்படியே செய்தார். அதனால் இந்த மக்களெல்லாம் சொல்லுகிற இந்த சாட்சியை கேள்விப்படுகிற பொழுது நான் ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரை, நீர் எவ்வளவு பெரியவராக இருப்பீர் என்றால், ஒரு 2 நிமிட ஜெபத்தை கூட நீங்கள் இவ்வளோ கனம் பண்ணுறீங்க, ஒரு 3 நிமிட ஜெபத்தை கூட கனம் பண்ணுறீங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிச்சயமாக நீ மிகப்பெரிய தேவன். ஆண்டவர் தன் பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குது, அதிசயம் இருக்குது, அப்பா கேளுப்பா, நான் செய்கிறேன். ஏன் பயப்படுகிறாய்? எதுக்கு நீ கலங்குற? எதுக்கு திகைத்து போகின்றாய்? உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த 2024. சுவாசியுங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்காவிட்டால் கொடுக்கப்பட மாட்டாது. விசுவாசிக்காவிட்டால் கிறிஸ்தவம் என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை மறந்து போகக்கூடாது.
உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்கள். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இது நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அதற்காக துதிக்கின்றோம், அதற்காக சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட யார் என்ன நிலைமையில் இருந்தால் என்ன, எவ்வளோ பெரிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன, எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தால் என்ன, எவ்வளவு பொல்லாத மனிதர்கள் எதிர்த்தால் என்ன, எவ்வளவு பொல்லாத ஆவிகள் அவர்களை எதிர்த்தால் என்ன, சிக்கி தவித்தால் என்ன, ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவே தோத்திரம் ஐயா, உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு வல்லவராக நீ இருக்கிறபடினாலே நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. எனவே ஆண்டவரை அதற்காக துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம். ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதலை தாரும், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தாரும், நித்திரை இல்லாதவர்களுக்கு நித்திரையை தாரும், சாப்பிட முடியலன்னு தவிக்கிறவர்களுக்கு நல்ல செரிமான டைஜஷன் ஆகட்டும், நல்லா சாப்பிடட்டும். மாத்திரை இல்லாமல் நைட் தூங்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு மாத்திரை இல்லாமலேயே தூக்கத்தை தாரும் ஐயா. ஒவ்வொரு மாதம் இத்தனை 1000 ரூபாய் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகுது, இத்தனை மாத்திரை நான் சாப்பிட்றேன், இத்தனை ஊசி போடுறேன், டெய்லி நான் ஊசி போடுறேன் ஐயா. தகப்பனே, பரம மருத்துவரை கீழையாத்தின் பிசினி தைலமே, எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றி, மருந்து மாத்திரையின்றி ஒரு அற்புதமான சுகத்தை, அதிசயமான சுகத்தை நீர் கொடுப்பீராக. நீங்கள் அதிசயங்களை காண செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. வேலையே இல்லை, பிஸ்னஸே இல்லை, எல்லாம் டல்லாக இருக்குது, மார்க்கெட்டே டவுனாக இருக்குதுனாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய கோடிகளை கொடுங்க, லட்சங்களை கொடுங்க, பிஸ்னஸை கொடுங்க, கஸ்டமர்ஸை கொடுங்க, கீழ்காற்றை, ஆசீர்வாதமான காற்றை வீச பண்ணுங்க, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க. கடினமான இதயத்தோடு வாழுகிற கெட்ட குமாரர்கள் குமாரத்திகள் இருக்காங்களே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பெற்றோர்களுக்கு, தாத்தா பாட்டிமார்களுக்கு அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை சந்தித்து கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்தி அவருடைய பிடிவாதங்களுக்கு, முரட்டு குணங்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவித்து பெற்றோரை விட்டு ஓடி போயிடலாமல் நினைக்கிற பிள்ளைகளுக்கு அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று காண்பித்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பைக்கில் வேகமாக போய் மொட்டி அப்பாவிலை கொண்டு தானும் கொலையுணப்பட இருக்கிறவர்களுக்கு, வாலிபர்களுக்கு புத்தியை தந்து ரட்சித்து மெதுவாக செல்கிற ஞானத்தை தார். ஐயோ, எத்தனை விபத்துகள், எத்தனை மரணங்கள், எத்தனை ஹார்ட் அட்டாக்கு, சழுதி மரணங்கள் ஐயா, ஸ்ட்ரோக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் சடனாக எதுவும் நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் வித்தியாசத்தை காண்பிங்க. வயதான காலத்தில் இருப்பவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலையும் அவர்களை ஏந்தி கொள்ளுங்க. பலங்குண்டக்கூடாது, பெட்ரிடன் ஆயிடக்கூடாது. நீண்ட காலமாய் திருமணமாகவில்லை, குழந்தை இல்லை என்று தவிப்பவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து, அதிசயத்தை செய்து அவர்களை வாழ வைங்க. கிருபையினாலே தாங்குங்க, இரக்கத்தினாலே தாங்குங்க. இறை மகனே, இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா, உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானமும் உண்டாகட்டும். எங்கள் தாய் திரு நாடாகிய இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ மதத்தவர்கள், மொழி பேசுகிறவர்கள் உண்டு, விதவிதமான ஜனங்கள் உண்டு. எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் உண்டு. அனைவரையும் ஆசீர்வதிங்க. நாசிரே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நேசிக்கிறேன். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்டவரை ஜெபத்தினாலே தாங்குகிற, காணிக்கைகளை தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. அடைக்கலான் குருவியில் அது தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை பார்க்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் நீ மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாடி அந்நியுடைய ஐக்கியமும், ராத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஊழியங்கள்